1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் குரு தனித்து நின்றால் நன்மையை கொடுக்குமா இல்லை தீமையை கொடுக்குமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு அப்படின்ற பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சார். அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு தனித்து நின்றால் அது நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அதாவது எப்படின்னா, சில ஜோதிடங்கள் இந்த பொருள்கள் மேலோட்டமாக இருக்கும், உள்ளே பார்த்தோம்னா அர்த்தம் மாறும். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்கிறோம்ல, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதை ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்க, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு உருவாகும்னு சொல்கிறது கணக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறத நம்ம அடுத்தது விட்டோம். இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் வரும். குருவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தனிச்சிருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. குரு குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா, ஒன்று. அடுத்தது ஆசான் அப்படிங்கிறத ஆசிரியரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அடுத்தது மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள். நம்ம இந்த இடத்துல கன்சல்டன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, நல்ல ஆலோசனைகள் சொல்லி அரசனையும் வழிநடத்துகிறோம் ஆலோசகர்கள்னு சொல்கிறோம்ல, அது குரு. அடுத்தது நிதியை சொல்கிறோம். நிதின்னா வங்கிகள் இல்லையா, கல்வியவும் குறிக்கும். கல்வியில் உயர்நிலை கல்வியவும் குறிக்கும், அறிவை குறிக்கிற கிரகம். இப்படி நிறைய இருக்குது. அதில் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா, குரு 1ஆம் இடத்துல இருந்தான்னா, 2ஆம் இடத்துல இருந்தான்னா, 3ஆம் இடத்துல இருந்தான்னா, இப்படிங்கிறதுலாம் தனித்தனி பலன் அந்த லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். கோச்சார ரீதியானா ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் நம்ம குரு பயிற்சியை பார்க்குறோம்ல, அப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா குரு 1ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது இல்லை. ஜென்மத்தில் குரு வரும்போது தான் ராமர் வனவாசம் போனார். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா, 3ஆம் இடத்துல குரு இருந்தால் முடி துறக்கும் அல்லது முடி சூட்டும்பாங்க. முடி துறக்கும் அப்படிங்கிறது 2 விஷயம் எடுக்கணும். பதவி பறிபோகும். அப்படி இல்லைனா யாராவது வீட்டில் ஒரு வயசானவங்க பெரியவங்க இருந்து நம்ம ஈம காரியங்களுக்காக முடி எடுக்கிற கண்டிஷன் வரும். 4ஆம் இடத்துல குரு நிற்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல குரு சிறப்பு கிடையாது. அதனால் என்ன ஆகும்னா, உடல்நிலையில் கடுமையான பாதிப்பை கொடுக்கும் அப்படிம்பாங்க. 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது கடனை அதிகமாக உருவாக்கி விட்டுடும் அப்படிம்பாங்க. 8ஆம் இடத்துக்கு குரு வரும்போது பண நெருக்கடிகள். அட்டமத்து குரு தொட்டதெல்லாம் நட்டம் அப்படிம்பாங்க. 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது பிச்சை எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12ஆம் இடத்துக்கு குரு வரும்போது விரயம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குருவுக்கு ஒவ்வொரு இடமும் ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. இது கோச்சாரத்துக்கு. ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அது பெரிய இதுவாக கிடையாது. லக்னத்தில் குரு இருந்தால் அந்த குரு குரு இருக்கிற இடத்த விட பார்வை செய்யக்கூடிய இடங்கள் சிறப்பு பெறும் இல்லையா. அப்போ குரு ஒரு இடத்துல இருந்ததுன்னா, இப்போது லக்னத்திலே இருந்ததுன்னா குரு 5ஆம் இடத்தை பார்வை செய்யும். 5ஆம் இடத்தை குரு பார்த்தா குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக பிறக்கும். இவர் நல்ல கேரக்டர் உள்ளவராக இருப்பார் ஜாதகர். அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கை துணை மூலமாக பல நல்லது நடக்கும். அடுத்தது 9ஆம் இடத்தை பார்க்கும். நல்ல செல்வாக்கு உள்ள குடும்பத்தில் பிறப்பாங்க. வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்படியெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டுன்னு சொல்கிறாங்கல்ல. இதில் எப்படின்னா, இதில் இடையில ஒரு வார்த்தை விட்டு போயிருக்கு. அந்தணன் 10ல் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டுன்னு ஒரு வார்த்தையை சேர்க்கணும். அதாவது குருவை எந்த கிரகமாவது பார்க்கணும் அல்லது எந்த கிரகமாவது சேர்ந்துருக்கணும் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா. எந்த கிரகமும் பார்வை இல்லாமல், எந்த கிரகத்தோட சேர்க்கையும் இல்லாமல் குரு மட்டும் தனித்து இருந்தால் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படின்னு எடுக்கும்போது 1ஆம் இடத்துல குரு இருந்தால், 1ஆம் இடம்னா என்ன லக்னம் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல இந்த லக்னத்தை இங்கே பார்க்கும்போது உபய லக்கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த லக்கணத்தில் 1ஆம் இடத்துல குரு இருந்தால் அதை விட நெருக்கடி, அதை விட மோசமான பலன் எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் மற்ற லக்கணங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இப்போ மேஷ லக்கணத்தில் லக்கணம் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் மேஷ லக்கணமாக இருந்து லக்கணத்திலே குரு இருந்தால் அது நல்ல பலனை கொடுத்துரும். மற்ற எல்லா லக்கணமும் பெரிய பாதிப்பு கிடையாது. குருவுக்கு என்ன சொல்கிறோம், தனகாரகன் ஒரு பேர் சொல்கிறோம், புத்திரகாரகன் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறோம் இல்லையா. இப்போ குரு எங்கெங்கெல்லாம் தனிச்சு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல குரு தனிச்சு இருக்கிறது நல்லதில்லை. இதுக்கு ஏன் அப்படின்னு காரணம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய நேரடி வருவாயை குறிக்கக்கூடியது 2ஆம் இடம். அதே போல் தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடிய கிரகம் குரு. அப்போ 2ஆம் இடத்துல குரு நின்னால் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, தனத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் தனகாரகனே நின்றால் காரகோ பாவனாஸ்தின்னு நம்ம வடமொழி சொல்லில் குறிப்பிடுறோம். அந்த பாவம் கெட்டு போயிடும், வருமானம் வரக்கூடிய வழி கெட்டு போயிடும் அப்படிங்கிறது சொல்கிறது. அப்போ குரு தனித்து நின்றாலே கிடையாது. அந்த குருவை வேறு ஏதாவது கிரகம் பார்த்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அந்த பாதிப்பு கிடையாது. ஒன்று. அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க, குருவுக்கு மோசமான பாதிப்பு கொடுக்கக்கூடிய இன்னொரு இடம் 5ஆம் இடம்.
ஏன்னா குருவுக்கு புத்திரகாரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா. இந்த புத்திரஸ்தானத்தில் குரு நிற்கும்போது 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானத்தை குறிக்கிறது, குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஸ்தானத்தை குறிக்கிறது. அந்த இடத்துல குழந்தைகளை குறிக்கக்கூடிய குருவே போய் நின்னா அதுவும் காரகோபாவனாஸ்திங்கிற ஒரு இடத்த குறிச்சிடுது இல்லையா. அதனால் அந்த இடத்துலையும் அந்தணன் தனித்து நிற்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அடுத்தது மற்ற இடங்கள்லாம் கூட விட்டுடலாம். 10ஆம் இடம் இருக்கு இல்லையா, 10ஆம் இடத்துல வந்து குரு நின்றால், 10ஆம் இடத்துல குரு நிற்கிறத விட மோசமான நெருக்கடி வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த இடம் வந்து என்ன சொல்கிறான்னா, 10ஆம் இடத்துக்கு குரு கோச்சார குரு வரும்போது தான் சிவனுக்கே வந்து அது பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி கையில் திருவோடை ஏந்திக்கிட்டு கபாலத்தோட கையில் பிரம்மனோட தலை ஒட்டிக்கிச்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த புராண கதையில். அதுமாதிரி தலை ஒட்டிக்கிட்டு ஊராக வந்து பிச்சை எடுத்துகிட்டு போனாங்க போதும் அதை வாங்கி இவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையில் உள்ள மண்டை பிரம்மனோட தலை தின்னுகிட்டே இருக்கிறதுனால இவர் பசியே நிரம்பாமல் இருந்து கடைசியாக காசியில் போய் அன்னபூரணி வந்து அந்த பாத்திரத்தில் பிச்சை போட்ட பிறகு தான் அந்த பாத்திரம் நிரம்பி இவருக்கும் வயிறு வந்து நிரம்புனதா அது ஒரு புராண கதை. அப்போ அந்தணன் வந்து 10ல் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டுங்கிறான். அப்போ அந்தணன் 10ல் தனித்து நிற்கும் போது அப்போ எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். அப்போ என்ன சொல்கிறான், சிவன் கோயில்னாலே கொடிமரம் ரொம்ப முக்கியமானது, நந்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. சில கோயில்களை பார்த்திங்கன்னா நந்தியும் இல்லை கொடிமரமும் இல்லைன்னா சிவனே தனிச்சு தானே கிடப்பார். அது மாதிரி தான் கிட்டத்தட்ட 10ஆம் இடத்து குரு கோயில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளுமே இல்லாமல் ஒருத்தவனுக்கு வருவாய் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுங்கிறான். அப்போ 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பு தான். அதை வந்து வேறு ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் யோசிக்கணும். அப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து தனிச்சு நின்னா நன்மையா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இந்த குரு இப்போ உதாரணத்துக்கு சொல்லும், இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குரு தனிச்சு தான் நிற்கும். ஆனால் இந்த குருவை வந்து குருவுக்கு நட்பு கிரகமான சூரியன் பார்த்தாலோ சந்திரன் பார்த்தாலோ இல்லை செவ்வாய் பார்த்தாலோ அந்த குருவோட வேல்யூ மாறிடுமா மாறிடாதா? கண்டிப்பாக மாறிடும். அதே போல் தான் 5ஆம் இடத்து குருவையும். ஆனால் வந்து குருவை பொறுத்தவரையில் ஒரு 10ஆம் இடமும் 5ஆம் இடம் 2ஆம் இடத்துல இல்லாமல் இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் நல்லது. அப்படியே அவர் இருந்தாலும் மற்ற கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையை பெறும்போது ரொம்ப நல்லது. அதுவும் குருவுக்கு நட்பு கிரகங்களோட பார்வையை பெறுறது ரொம்ப நல்லது. பாவ கிரகங்களோட பார்வையை பெறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். 10ஆம் இடத்து குருவை பற்றி சொல்லும்போது கொடிமரம் நந்தியே இல்லாத சிவன் கோயிலெல்லாம் குறிப்பிட்டு சொன்னீங்க. அப்போ அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னா என்னதான் பரிகாரம் சார் அதுக்கு? அது பாதிப்பாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைம்மா. இப்போ எப்படின்னா ஒரு 10ஆம் இடத்து குரு வரும்போது அவங்க சொந்த தொழில் செய்யக்கூடாது, அதிக மூலதனத்தை குட்டி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் தொழிலை தவிர, ஒரு ஆசிரியராக இருந்தாங்கன்னா சிறந்த ஆசிரியராக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதாவது எப்படின்னா அவங்க அட்வைசர், அது கன்சல்டன்ட், இது தான் எடுத்துக்கணும். ஆசிரியர் நிறைய இடங்களில் நல்லா இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வங்கி ஊழியர்களாகவும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அது ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதில்ல. என்னென்னா எந்த அளவுக்கு தான் வருவாய் வந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய வருவாய் வந்தாலும் கையில் தங்க மாட்டுது. சில பேருக்கு வந்து வருவாயே வராத பாதிப்புகள் வந்துடுது. ஏன்னா 10ஆம் இடம் இல்லையா, அந்த இடத்துல பொதுவாகவே 10ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. குரு வரும்போது அது ரொம்ப மோசமான பாதிப்பு க்ரியேட் பண்ணதில்ல. அது என்னத்துக்கு உதாரணத்துக்கு தான் சொல்கிறது. இப்போ சிவன் கோயில்னால் குறைந்தபட்ச அடியாலம் வந்து நந்தி கொடிமரம், இது ரெண்டுமே இல்லைன்னா அந்த சிவன் கோயில் இருக்குமா? நிச்சயமாக இருக்குது. அது மாதிரி சிவன் கோயில்கள் இருக்க தான் செய்யுது. ஒரு பரிகாரத்துக்காக அதுக்கு நம்ம சில பேர் அனுப்புறதும் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்னென்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இது என்ன பண்ணுறேன்னா அந்த மாதிரி கோயில்களை பார்த்து வழிபடுறதே உங்களுக்கு ஒரு பரிகாரம், வேறு ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது சுய தொழில் எதுவும் செய்யாமல் இருக்கிறது அதை விட நல்லது. அப்போ என்ன பண்ணலாம், இன்னொரு பக்கம் என்ன பண்ணலான்னா சிவன் கோயில்கள் இருக்கு இல்லையா, சிவன் கோயிலில் ஏதாவது ஒரு வேளை யாசகம் பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும் வியாழக்கிழமைகளில். இதுதான் பரிகாரம். நிறைய பெரிய கோடீஸ்வரனே 10ஆம் இடத்துல குரு இருக்கும், கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நெட் ரிசல்ட்டு உங்கள் கையில் ஒன்றுமே இருக்காதுல்ல. அதுக்கு தான் சொல்கிறது. ஸோ இவங்க வந்து ஆலோசகர்களாக போகிறதும் பாடம் நடத்துகிறதும் வங்கி ஊழியர்களாக போகிறதும் இந்த மாதிரி இடங்கள் போகும்போது அவங்களுக்கு நல்ல பணி வந்து அதுவே வந்து பரிகாரமாக மாறிடும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். குரு தனிச்சு நின்னா மட்டும் பாதிப்பு இல்லை, மற்ற கிரகங்கள் பார்வை சேர்க்கைப்படும் போது அதோட பலன் மாறும் அப்படின்றத ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. தனித்த குரு அப்படின்றது பாதிப்பை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. மற்ற கிரக சேர்க்கை ஏற்படும் போது அந்த பலன் வந்து ரெட்டிப்பாக மாறுபட்டு நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.